காந்தா படத்தோட ஷார்டஸ்ட் விதம் பார்க்குறோம். இந்த படம் ஒரு 1950s to 60s நடக்கிற ஒரு பீரியாடிக் படம். இந்த படத்துல வந்து ஒரு ஃபேமஸான டைரக்டர் ஒரு யாருமே இல்லாத ஒரு ஆளுக்கு ஆக்டிங்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா ஆக்கிட்டாரு இண்டஸ்ட்ரியில. சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கும் அந்த டைரக்டருக்கும் மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் வந்து அந்த ஈகோ கிளாஷ்னால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத மீதி கதை. துல்கர் சல்மான் அந்த காலத்து பீரியாடிக் ஆக்டர் மாதிரி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தாரு. ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான செம்ம ஆக்டிங் த்ரூ அவுட்டா கொடுத்திருந்தாரு. அவரோட கரியர்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மூவியா கண்டிப்பா இருக்கும். சமுத்திரக்கடியோட பர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவருக்குன்னே செஞ்ச கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு அப்படியே பொருந்திட்டாரு. ரொம்பவே ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. ஹீரோயின் பாக்கியஸ்ரீ போஸ்க்கு தமிழ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அந்த காலத்து ஆக்ட்ரஸ் மாதிரியே வந்து ரொம்பவே ஸ்டைல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. த்ரூ அவுட்டா ஒரு அழகான ஆக்டிங் கொடுத்திருந்தாங்க. ராணாவோட கேரக்டர் ரொம்பவே துருன்னு ஆக்டிவா இருக்கிற கேரக்டர். ஒரு சில இடத்துல லைட்டா ஓவர் டூ பண்ணியிருந்தாலும் அவரோட கொடுத்த கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. படத்துல இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் அது ஒவ்வொரு சின்ன கேரக்டர்ஸ்க்கும் வந்து கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜானு அண்ட் ஜேக்ஸோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு பீரியாடிக் படத்துக்கு ஒரு டிஜிட்டலைஸ்டு பண்ண மியூசிக் மாதிரி இருந்துச்சு. த்ரூ அவுட்டா ஒரு பிளசன்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு. டேரக்டர் செல்வமணி செல்வராஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரு பீரியாடிக் படம் எடுத்திருக்காரு, ரொம்ப அறுது தள்ளிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கதா செஞ்சு ஸ்க்ரீன் பிளே வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த லவ் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது கொஞ்சம் ஒரு சில இடத்துல லைட்டா லேக் எடுக்கிற ஃபீலிங் இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து டிஃப்ரெண்டா ஒரு மர்டர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை கம்ப்ளீட்டா வச்சிருக்காரு. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ஒரு லூப் பாக்குற மாதிரி அகைன் அதே காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது ஒரு பெரிய படம், 2 hours 43 minutes இருக்கிற படம். ஸோ இந்த மாதிரி சில பல சீன்ஸ் வந்து இந்த படத்தை கொஞ்சம் அங்கங்க லேக் அடிக்கதான் செய்யுது. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா எதிர்பார்க்குற மக்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் விண்டேஜ் மூவி லவ்வர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓவராலா இந்த படத்துல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படம் கொஞ்சம் பெரிய படமா இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் தான். மொத்தத்துல இந்த பீரியாடிக் ஃபிலிம் காந்தா ஒரு நல்ல முயற்சி.